உலகில் முதலாக தோன்றிய மொழி தமிழ். மனிதனின் உழைப்பிலிருந்து மொழி தோன்றுகிறது. அந்த மொழி தமிழ் என்று தமிழர்கள் நாம் மட்டுமல்ல, உலகில் பல்வேறு மொழியியல் ஆய்வறிஞர்கள் நிறுவுகிறார். அந்த மொழியின் பிள்ளைகள் நாம். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது தமிழ் என்று நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவினைய பாவாணர் தன் ஆய்விலே நிறுவுகிறார். ஆதியிலே மனிதன் காடுகளில் இருந்து இடம்பெயர தொடங்குகிற போது அவன் பேசிய மொழியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவம் மொழி வடிவம் இன்றும் தமிழிலே இருக்கிறது என்று அறிஞர் பெருமக்கள் அது 80,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார்கள். இப்படி அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று அலெக்ஸ் கொலியர் சொல்லுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பது எமது ஜப்பான் நாட்டிற்கு தமிழர்கள் வேளாண்மை எப்படி செய்தது என்பதை கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியில் இருந்த கலை சொற்கள், வேர்ச்சொற்கள், உயிர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று அந்த மண்ணின் மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகோனோ சொல்லுகிறார். இப்படி பெருமை கொண்ட ஒரு மொழியின் பிள்ளைகள் நாம். உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது. ஆனால் என்னரும் தமிழ் மொழி இறைவனால் பேசப்பட்டது என்பதை என்னரும் தமிழ் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மணி நெற்றி உமிழ் செங்கன் தலல்புரை சுடர் கடவுள் தந்த தமிழ் என்கிறார். சிவனும் முருகனும் பேசிய மொழி. அதனால்தான் அதை நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்கிறார்கள். அப்படிப்பட்ட மொழியின் பிள்ளைகள் நாம். நாளையின் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்க நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்கிறான் அவார் மொழி கவிஞன் ரசூல் அம்சன். அப்படி என்னரும் தமிழ் மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சியவர்கள் நமது முன்னவர்கள். அவர்களுக்கும் பின்னே வந்த ஒருவன் என்னரும் தாய்மொழி இறந்துவிடக் கூடாது என்று எண்ணுகிறார். அவனே சொல்கிறான், வரலாறு என் வழிகாட்டி. எதவன் வரலாறு? முன்னம் தோன்றிய நிலத்தில் முகிழ்த்தவர், மூத்த தமிழ் மொழி குணர்வில் மூத்தவர் நம்முடைய தாத்தா பாவலரேறு பெருஞ்சித்தனார் பாடிய பாவுக்கேற்ப காந்தரு பொருளையும் கலனியும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர். அப்படி கடல் பல கடந்து படை பல நடத்தி உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்று மிகப்பெரிய பேரரசை நிறுவிய பெருமன்னன் சோழ பேரரசன். ஓடுகிற நீரை தடுத்து நிறுத்தி பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும், நிலத்தை வளப்படுத்திவிட முடியும் என்ற அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவியவன் கரிகால் பெருவளத்தான். எத்தனை மன்னன், அவன் மட்டும்தான் வளவன் என்று அழைக்கப்பட்டான். அவன் ஒற்றை மகனின் பிறப்பால் சோழ நாடு சோறு உடைத்து என்று புகழப்பட்டது. அந்த சோழ பேரரசர்கள் தமிழை இழிவாக பேசிவிட்டான் என்று கனகன் விஜயன் மீது போர் தொடுத்து வீழ்த்தி அவன் தலையிலே கற்களை சுமத்தி நம் குலமாதா கண்ணகிக்கு கோயில் கட்டியவன் சேரன் செங்குட்டுவன் என்று நமது பாட்டன் சேரன். இந்த மன்னர்களுக்கு இல்லாத சிறப்பு முதல் இடை கடை என்று 3 சங்கம் வைத்து நம் தாய்மொழி தமிழ் வளர்த்தவன் பாண்டிய மன்னர்கள்.
இந்த மூவேந்தர்களின் பரம்பரையில் வந்தவன், இந்த வரலாற்றின் வழி வந்தவன். அவன் பின்னே வந்தவர்கள் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கிற போது, என் அன்பு தம்பி தங்கைகளே, என் அருமை பெற்றோர்களே, தீரன், சின்னமலை, பூலித்தேவன், மாமன்னர்கள், மருதுபாண்டியர்கள், வீர பெரும்பாட்டி, வேலு நாச்சியார், பாட்டனார் அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், சுவரன்மாறன் என்ற பெரும்பிடுகு முத்தரையன், பண்டார வன்னியன், இப்படி சுந்தரலிங்கனார் என்று எண்ணற்ற வீர பெருமக்கள், அவர்களின் வரலாறு, அவர்கள் முன்வைத்த நோக்க முழக்கம், அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது, சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது, உயிரினும் மேலானது நமது உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? இதுதான் நமது முன்னவர்கள் முன்வைத்த முழக்கம். அதுதான் வரலாறு. மான தமிழனுக்கு மரணத்தை விடவும் மானமே பெரிது. அதனால் மானத்திற்காக மரணத்தை தழுவிய மாவீரர்கள், அந்த வரலாறு வழிகாட்டியது ஒருவனுக்கு. அதைத்தான் வரலாறு எனது வழிகாட்டி என்கிறார். சீன விடுதலைக்கு போராடிய மாசேத்துங் பார்க்கிறார். அமைதியாக இருக்கத்தான் மரம் நினைக்கிறது, ஆனால் காற்று அப்படி இருக்க விடுவதில்லை. வாசிக்கிறார். நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகள் தான் தீர்மானிக்கிறார்கள். அதை இன்படிக்கிறார். சீன பெருந்தேசத்தின் விடுதலையை முன்னெடுத்த மாசேத்துங் அவனை உள்வாங்குகிறான். வியட்நாம் அமெரிக்க ஆதிக்கத்தின் கீழே அடிமையாகிவிடும் என்கிற நிலை வருகிற போது அங்கே விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்கிறார் ஹோசிமின். 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். அதையும் வாசிக்கிறான், உள்வாங்குகிறான். கியூப தேசம் அமெரிக்காவின் இன்னொரு மாகாணமாக இருந்திருக்கும். ஃபெடல் காஸ்ட்ரோ பிறக்கவில்லை என்றார். அவன் முன் வருகிறான். தன் தாயகத்தின் விடுதலைக்கு போராட வருகிறான். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான். வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்கிறான். நீ செல்கின்ற பாதையில் உனக்கு எந்த இடையூறும் இல்லையா? அது நீ செல்ல வேண்டிய பாதை இல்லை, வேற எவனோ சென்ற பாதை, திரும்பி வா என்கிறான். அவன் வரலாறையும் படிக்கிறான். அவனோடு நின்ற புரட்சியாளன் சேகுவேரா. அவன் தேசம் அர்ஜென்டினா, ஆனால் நின்றது கியூபா விடுதலைக்கு. 2 பேரும் லத்தீனை தாய்மொழியாக கொண்டவர்கள். வந்து நின்றான். அவனிடத்திலே கேட்டார்கள், கியூபா உன் தாய் நாடா? இல்லை. பிறகு ஏன் இந்த நிலத்தின் விடுதலைக்கு போராடுகிறாய் சேகுவேரா? உலகில் எந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்குதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்று முழங்கினான். எந்த நாடு அடிமைப்பட்டு கிடந்தாலும் என் தாய் நாடு என்று முழங்குகிறான். என் சொந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிறது, நான் என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறார். வெள்ளையர்கள் கருப்பின மக்களை அடிமைப்படுத்தி அழிக்கிறார்கள். இந்த கீழ்நிலையிலிருந்து, அழிவு நிலையிலிருந்து என் கருப்பின மக்களை மீட்க முடியாதா என்று துடிக்கிறான் மண்டேலா.
அதற்கு முன்பு ஆபிரகாம் லிங்கன். இது எல்லாவற்றையும் வாசித்து வாசித்து நேசித்து வருகிறான் ஒருவன். இந்திய பெருநிலம் அடிமைப்படுகிறது. இந்த நிலத்தில் ஒரு வீரன் பிறக்கிறான். அகிம்சை வழியிலே சுதந்திரம். அண்ணல் காந்தியடிகள் கோட்பாடு. வன்முறைக்கு எதிரான அகிம்சை அது கோழைத்தனம். வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை. இந்த கோட்பாட்டை ஒருவன் ஏற்கிறான். எனக்கு பிடிக்காத 3 எழுத்து பயம். எனக்கு பிடித்த 3 எழுத்து வீரம் என்கிற முழக்கத்தை முன்வைக்கிறார்.